வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சமீப காலங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய ஜீ தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ராஜ் தொலைக்காட்சியிலலாம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் இந்த தமிழா ப்ரோக்ராமில் நம்ம பேசின கிளிப்பு நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருக்கு. அது ரொம்ப உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி அமைஞ்சு இந்த வீடியோவை தொடங்குறேன். இப்போ இன்னைக்கு பேச போகிறது மீனராசி. மீனராசி இன்றைக்கு பேச போகிற தலைப்பு தலையெழுத்து மாறுமா. இதான் மீனராசிக்கு இப்போ என்ன நடக்குது, தற்போதைய கிரக நிலை என்ன, எதை எதிர்பார்க்கலாம், இந்த தலையெழுத்து மாறுமா, எதை எதிர்பார்க்கலாம், தீர்வு என்ன, இதை பற்றின வீடியோ தான் இது. புல்லட் பாயிண்ட்ஸ்லேயே நம்ம பேசுவோம், சுருக்கமாக தெளிவாக கிறிஸ்பாக பேசுவோம். இப்போ மீனராசி தலையெழுத்து, மீனராசிக்கு ஜென்ரலான தலையெழுத்து என்ன? மீனராசினாலே மற்றவர்களால் ஏமாற்றப்பட வேணும் அப்படிங்கிறது ஒரு தலையெழுத்து இருக்கு. மீனராசிக்கு இன்னொரு தலையெழுத்து என்ன? எல்லார்கிட்டையும் போய் தன்னுடைய எல்லா ரகசியத்தையும் லொடன்னு சொல்றது மீனராசியுடைய தலையெழுத்து. அதே மாதிரி கணவன் மற்றும் மனைவியால் ஒரு 100ல் 95 மீனராசி அன்பர்கள், ஒரு பெண்ணாக இருக்கட்டும் சரியான கணவன் அமையலை, ஆணாக இருக்கட்டும் சரியான மனைவி அமையலை. இது 95% இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை. இன்னொரு தலையெழுத்து என்ன? மீனராசிக்கு எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் மீனராசிக்குள்ள தலையெழுத்து. பாசிட்டிவா என்ன சைடு மீனராசிக்கு? கலை ஆர்வம். மியூசிக்லேயோ, பாட்டு, டான்ஸு, 64 கலைகள்லையோ, ஏதோ மீடியா, ஜெர்னலிசம், எதுவாக வேணா இருக்கும், நடிப்புத்துறையாக கூட இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். மீனராசிக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொரு பாசிட்டிவ் இது என்ன? மீனராசி கொஞ்சம் மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பது படிப்படியாக முன்னேறி நல்ல பங்களா, நல்ல காரில் வாழக்கூடிய தன்மை என்பது 90% மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. 100% உண்டு. சிறு வயதில் கஷ்டப்பட்டாலும் 30-35 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் என்பது, அதிகப்படியான சொத்து, பொருளாதார முன்னேற்றம் என்பது ஏற்படுவது முக்கியம். அது நடக்க தான் செய்யுது. எப்போ நடக்குதோ இல்லையோ, ஒரு 50 வயசுக்கு மேலே மீனராசி என்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கையே இருக்குது. 55 வயசுக்கு மேலே நல்ல வாழ்க்கை. 55 வயசுக்கு மேலே வாழ்க்கை எப்படி இருந்தால் என்ன சார் அப்படிங்கிறது உடனே அந்த கேள்வி வரும். எல்லோருக்கும் அல்ல, சில மீனராசி என்பவர்களுக்கு வயதானத்தில் அப்படி நல்ல வாழ்க்கை இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ 2 வாழ்க்கை இருக்கு. ஒருத்தருக்கு மீனராசி, இன்னொருத்தரும் மீனராசி. இந்த ஃபர்ஸ்ட் மீனராசி பர்சன் சின்ன வயசுல எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. கல்யாணம் பண்றாரு, குழந்தை பண்றாரு, எல்லாம் நல்லா அனுபவிக்கிறாரு, நல்ல வசதியாக வாழ்றாரு. அந்த குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை. அந்த ஆண் போதை மருந்துக்கு அடிமையாயிடுறாரு. பெண் வேற்று மதத்தவரை கல்யாணம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு சொல்லாமல் பகைச்சிக்கிட்டு போய் வாழ்கிறான். இப்போ இந்த வாழ்க்கை இது நல்லா வாழ்ந்த வாழ்க்கைன்னு சொல்கிறதா, கெட்டுப்போன வாழ்க்கைன்னு சொல்கிறதா? அதே சமயத்தில் இன்னொரு 2வது நபர், அவருடைய நண்பர் மீனராசி, அவர் தான். அவருக்கு வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை. 10 ரூபாய்க்கு லாட்ரி, 100-150 ரூபா தான் சம்பளம் அந்த காலத்தில். அதே மெதுவாக ஒரு 2000 ரூபா சம்பளத்தில் ரிட்டையரே ஆகிடுறாரு. கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறாரு. இந்த ஒவ்வொரு பசங்களும் பெரிய லெவலில் ஜெயிக்கிறாங்க. இப்போ எந்த மீனராசி அன்பர் நல்லா வாழ்ந்தாரு? யாருக்கு த லாஸ்ட் லாஃப் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முடிவில் தன்னுடைய குழந்தைகளை முன்னேற்றி ஒரு நல்ல நிலைமையில் ரிட்டையர்டு லைஃப் அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்ததா அர்த்தம். ஆக யார் ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல நல்ல வேகமாக ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லை. எந்த ரேஸாக இருந்தாலும் கடைசியில் எவன் கோட்டை தொடுறான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில் மீனராசி அன்பர்களுக்கு அருமையான ஒரு யோகமெல்லாம் இருக்கு. கடைசியாக மீனராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு. அதை தவிர மீனராசி அன்பர்களுக்கு கலை இணையத்தை பற்றி சொன்னேன். நிறைய ரொமான்டிக் ஃபீலிங் மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி லேடிஸாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு காதலிச்சு அவரையே மனம் முடிக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரையாவது காதலிச்சாங்கன்னு சொன்னால் எளிதில் அவர்களை மறக்க முடியாது. அவங்க ஞாபகம் அந்த ஆணுடைய ஞாபகம் அப்படியே படிஞ்சிடும். ஒரு கணவன் சொன்னால் ரொம்ப கஷ்டம். மீனராசி அன்பர்கள் அந்த ஆணை மறந்து இன்னொரு ஆணை நினைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக நினைக்கவே மாட்டாங்கன்றது இல்லை, பட் ரொம்ப ரேர். 90% ஆஃப் த விமன் இன் மீனராசி தே கோ ஃபார் ஒன்லி ஒன் மென் இன் தேர் லைஃப். அதாவது ஒரே ஆண் தான் காதலிக்கிறதோ கல்யாணம் பண்ணுறதோ, வேற ஆணை நினைக்கவே முடியாது. அவங்க பிளட்லேயே இருக்கும். இது ஒன்று இருக்குது.
மீனராசி அன்பர்களுக்கு இன்னொரு யோகம் இருக்கு. நினைத்தவரையே மனம் முடிக்கக்கூடிய யோகம், நினைத்த பெண்ணையே காதலிச்சு மனம் முடிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. இன்னொன்று, மீனராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் திருப்பங்களும் வாழ்க்கையில வரும். நல்ல திருப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும். இதுதான் மீனராசியுடைய தலையெழுத்து. பட் இன்னைக்கு உள்ள கிரக நிலைமை என்ன? உங்க மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். இதுதான் முக்கிய கிரகங்களுடைய நிலைமை. உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவினால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், அதாவது ஒரு உறவுல இருக்கும், ஒரு லவ்ல ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கும், வேற ஒரு தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மனசு சஞ்சலப்படும், சபலப்படும். அப்ப நீங்க இழுத்து கெட்டியா பிடிச்சிங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கைக்கே நல்லது, ஃபியூச்சருக்கே நல்லது. உங்க வாழ்க்கைக்கே நல்லது, ஃபியூச்சருக்கே நல்லது. இல்ல விட்டுட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. இதை தவிர மீனராசி என்பவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, எளிதில் ஏமாறக்கூடிய தருணம் இது. 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனினால உடல் உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தவறான நபர்களுடன் தவறான தொடர்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதனால் ஹைலி கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய பணத்தை கொடுத்தாலும் சுப செலவுகளையும் கூடவே கொடுத்துருவார். அதாவது என்ன அர்த்தம்? நிறைய பணத்தை நீங்க ஏதோ ஒரு வீடு வாங்குறதோ, நகை வாங்குறதோ, இல்ல நல்ல பொருள்களை வாங்குறதோ, வண்டி வாங்குறது, கார் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சார் 7 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், வண்டி வாங்கணும்னு ஆசை, இந்த வருஷம் வண்டி வாங்குற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கொடுக்குறாரு. அதே சமயத்துல மீனராசி என்பவர்களோட இன்னைய கிரக நிலைமை தலையெழுத்து என்ன மாதிரி இருக்கு? 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மனைவியோட திடீர்னு பிரச்சனை, பெருசாக பிரச்சனை வரலாம். எந்த பிரச்சனையும் இல்லாத கணவரோட திடீர்னு வாக்குவாதம் முத்தி பிரிகிற மாதிரி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இல்ல கணவர் என்னை கவனிக்க மாட்டேங்கிறாரு, பேசுறதே இல்லைங்கிற நிலைமை கூட போகலாம். இதெல்லாம் கூட நடக்கலாம் இன்றைய உள்ள கிரக நிலை, சூழ்நிலை, தலையெழுத்தை பொறுத்து. அப்ப இதை நம்ம சரி பண்ணணும். இதை எதை எதிர்பார்க்கணும்? இதுதான் எதிர்பார்க்கணும். இப்ப நான் சொன்னதுதான் எதிர்பார்க்கணும். குடும்பத்துல பிரச்சனைகள், திடீர் பணவரவு, ஆனா சுப செலவு, வர பணம் செலவாயிடும். அதே மாதிரி தேவையில்லாத ஏற்படக்கூடிய நட்பு, தேவையில்லாத தொடர்புகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுலலாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதற்கு தீர்வு என்ன? தலையெழுத்து மாறுமா? இதெல்லாம் தீர்வு கிடைக்குமா அதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் நீங்க அமைதியா தான் இருக்கணும். முதல்ல நீங்க பேசுற வார்த்தையில 10ல் 1 வார்த்தை தான் பேசணும். 2வது, தேவையா நீங்களே போட்டு குழப்பிப்பீங்க மனசை. வேற யாரும் வேண்டாம், வெளியிலேருந்து உங்களை குழப்ப வேண்டாம். நீங்களே உங்களை கிளியரா குழப்பிப்பீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. அந்த குழப்பாம தெளிவா இருந்து முடிவுகளை எடுக்கணும். நிதானமாக போக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இது. பழசு நினைச்சு மறுபடி நினைச்சு மனசை ஏங்க விட்டு தவிக்கிறதுல 10 பைசா லாபம் இல்லை. இனிமே நடக்க வேண்டியது என்ன, அதை நினைச்சு நீங்க நடபோட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல தீர்வு என்னன்னு சொன்னா, மாங்காடு அம்மன் அவர்களை தரிசனம் பண்ணுவதும், வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு சேலை கொடுப்பதும், வசதி இருந்தால். வசதி இல்லைன்னு சொன்னா அம்பாளுக்கு 1 முழம் 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கி சாத்துங்க. அதே மாதிரி சின்ன வயசு பெண் குழந்தைகள், 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள், 12 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை அவங்களுக்கு பட்டுப்பாவாடை எடுத்து கொடுக்கறதோ, இல்ல அவர்களுக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கறதோ, இல்ல அவர்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறதோ, உங்களால் முடிஞ்சதை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இப்போ நீங்க சந்திச்சுக்கிட்டு கொண்டு வர எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். இது சத்தியமான உண்மை. ஆக மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தலையெழுத்து ஜென்ரலா என்ன நெகட்டிவ், என்ன பாசிட்டிவ், இப்ப என்ன கிரக சூழ்நிலை, அதுல என்ன விஷயம் எல்லாத்தையும் பார்த்தோம். நாம தீர்வு சொல்றோம், அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஃபாலோ பண்ணாதவர்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. தப்பா தனக்கே முடிவு பண்ணிட்டு இந்த விநாச காலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம நேரம் சரியில்லைன்னு சொன்னா நம்ம எண்ணங்கள் ரொம்ப கேவலமா இருக்கும். அதனால கமெண்ட்ஸ்ல தப்பான கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கும் அதே தான். நல்ல கமெண்ட், ஆரோக்கியமான விமர்சனங்களை எப்பவுமே நாங்கள் வரவேற்கிறோம். ஆக என் அன்புமிக்க மீனராசி நேயர்களே, அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.